ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எத்தனையோ வண்டி பார்த்துட்டோம், எல்லா வண்டியும் பார்த்தோம், ஒரு வண்டியும் செட் ஆகலை. கடைசியாக வந்து எல்லாரும் சொல்கிற மாதிரி ஒரு ஃபேமிலிக்கு ஏற்ற, ஒரு ஏழைக்கு ஏற்ற எல்லூருண்ட ஒரு ஃபேமிலியோட ஸ்டார்டிங் லெவல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம மாருதியில் வந்து ஆல்டோ 800 தான். ஃபஸ்ட்டு ஆல்டோ இருந்துச்சு, அப்புறம் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து ஆல்டோ 800 போதுங்க. ஒரு 3 பேர் 4 பேர் ஃபேமிலியில் இருக்கோம் அப்படின்னா அவங்களுக்கு போயிட்டு வர்றதுக்கு எனக்கு தெரிஞ்சு ஆல்டோ 800 வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது. ஏசிலாம் வந்து நல்லா கூலிங் ஆகுது, ஸ்டேரிங், பவர் ஸ்டேரிங்கு, ஆக்சிலேட்ரு, பிரேக்கு எல்லாமே பக்காவாக இருக்குது. இன்னொன்று என்ன வந்து பார்த்தோம் அப்படின்னா உட்கார்றதுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது. சீட்டுமே வந்து நல்லா குவாலிட்டியில் கொடுத்துருக்காங்க. 80 வரைக்கும் போகும்போது வண்டியில் ஒரு சின்ன ஜக்கு, ஒரு ஷேக்கு எதுவுமே கிடையாது. உதறல் எதுவுமே கிடையாது. நம்ம எங்கே பிரேக் அடித்து நிப்பாட்டணும்னு நினைக்கிறோமோ அந்த இடத்துல ஸ்மூத்தாக பிரேக் அடித்தோம்னா கரெக்டாக ஸ்லோ ஆகுது. அதே மாதிரி தேர்ட் கியர்லாம் மாற்றி ரேஸ் பண்ணோம் அப்படின்னா சடனாக வந்து அந்த புல்லிங் டார்க் வந்து கரெக்டாக இருக்குது. ஆனால் வந்து நினச்ச நேரத்தில் வந்து எவ்வளோ பெரிய வண்டியை சைடு போடணும் அப்படின்னு நினச்சோம்னாலும் அந்த மாதிரிலாம் வந்து சைடு போட முடியாது. இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, குறுக்க ஒருத்தர் நின்றுப்பார், ஆர்ன் அடிச்சோம்னா டக்குன்னு திரும்பிட்டாருன்னா வந்து ரிஸ்க் ஆயிரும். அவர் ஏதோ வந்து சேது படம் கடைசி கிளைமேக்ஸில் வர மாதிரி அவர் வெயிலில் நின்று சனி பகவான் சூரிய பகவான்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தார். அவரை டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே சைடு ஏறி போயிடும். என்ன ஒன்றுனா அதில் ஒரு சவுண்டு மட்டும் வருது, ஓ அப்படின்ட்டு. 80 ரீச் ஆகுது. 80 ரீச், கொஞ்சம் ஸ்லோ. அவ்வளோ திரும்ப அப்படியே ஆக்சிலேட்டர். பின்னாடி ஒரு கார் வருது, ஹூண்டாயில் வென்யூவா, ஹூண்டா கிறிஸ்டான்னு நினைக்கிறேன். ஓகே, மைலேஜ் மட்டும் இன்னும் செக் பண்ணல. நம்ம செகண்ட்ஸில் தாங்க வாங்கணும். 3 லட்சம் ரூபா வந்துச்சு வண்டி. செகண்ட் ஓனர் கண்டிஷனு, 2019 மாடல். ஆனால் இன்ஜின் நல்லா தெளிவாக இருந்துச்சு, அதனாலே எடுத்துட்டோம். இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், இந்த ஆன்லைன்லலாம் பார்த்தோம் அப்படின்னா இந்த யூடியூப்பில் ஷார்ட்ஸில் போடுறது, இன்ஸ்டாவில் போடுறது எல்லாத்தையுமே பார்த்து போயிட்டு திருப்பூரில் ஒரு கடைக்கு போனேன். எல்லாருமே வந்து காயிலாங்கரையில் போடுற மாதிரி வண்டியை வச்சுட்டு சேல் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இந்த வண்டி எங்கே எடுத்தேன் அப்படின்னா திருப்பூரில் வந்து ஊத்துக்குளி ரோட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரெடி டு ரைடுன்னு சொல்லிட்டு அந்த காரோட லோகோ கூட இங்கே இருக்குது. இது அப்படியே காட்டு, ரெடி டு ரைட். சூப்பராக இருக்குது. இங்கே எல்லா காருமே நல்ல குவாலிட்டியான காராக தான் வச்சுருக்காங்க.